Mole calculations. So mole calculation க்கு நமக்கு மூணு விதமான டேட்டா கொடுக்கலாம். First one mass. First என்ன கொடுக்கலாம்? mass கொடுக்கலாம். mass கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுல இருந்து ஆக மாட்டேங்குது. mass கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இதுல இருந்து number of moles எப்படி கண்டுபிடிக்கணும்? number of moles equal to mass divided by molar mass. நம்ம கணக்குல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கணும். மாஸ் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா? மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். the mass அப்படிங்கிறது கிராம்ல கொடுத்திருப்பாங்க. 70 கிராம் 14 கிராம் மேல கொஞ்சமா 70 கிராம் 14 கிராம் 28 கிராம் இந்த மாதிரி கிராம்ல கொடுக்கறதா என்னது? மாஸ். மோலார் மாஸ் அப்படிங்கிறது ஆட்டமா இருந்தா அட்டாமிக் மாஸ், மாலிகுலா இருந்தா அதுல என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கோ அந்த ஒவ்வொரு ஆட்டத்தினுடைய அட்டாமிக் மாஸையும் ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூக்கு பேரு மோலார் மாஸ். உதாரணத்துக்கு கார்பன் ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கார்பன் அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? 12. இதுதான் இந்த கார்பன் ஆட்டத்தினுடைய மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய மோலார் மாஸ் என்ன வரும்? இதுல கார்பன் அப்படின்னு ஒரு ஆட்டம் இருக்கு, ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு ஆட்டம் இருக்கு. கார்பன் எத்தனை ஆட்டம் இருக்கு? ஒரு ஆட்டம் தான் இருக்கு. ஒரு கார்பன் ஆட்டத்தினுடைய மாஸ் எவ்வளவு? 12. ஒரு கார்பன் ஆட்டத்தினுடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? 12. அடுத்து ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு. ஒரு ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16. அப்ப இங்க ரெண்டு ஆக்சிஜன் இருக்கிறதுனால 16 into 2 எவ்வளவு வரும்? 32. அப்போ 12 plus 32 equal to எவ்வளவு வரும்? 44. இதுதான் கார்பன் டை ஆக்சைடுடைய மோலார் மாஸ். அப்போ மோலார் மாஸ் அப்படிங்கிறது ஆட்டமா இருந்தால் அதனுடைய அட்டாமிக் மாஸை டைரக்டா எடுத்துக்கணும். மாலிகுலா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாலிகுல என்னென்ன ஆட்டம் இருக்கோ அந்த ஆட்டத்தினுடைய அட்டாமிக் மாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண கிடைக்கிறது மோலார் மாஸ். அப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கிற மாஸ மோலார் மாஸ்ல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். இப்போ 12 கிராம் ஆஃப் கார்பன், என்கிட்ட 12 கிராம் கார்பன் இருக்கு. இதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எனக்கு இங்க என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க? மாஸ் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ இதுல எனக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். அப்ப போட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12 கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ். இங்க யாருடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? கார்பன். இப்ப கார்பனுடைய மோலார் மாஸ் எவ்வளவு வரும்? 12. அப்ப 12 divided by 12 கேன்சல் பண்ணா ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? 1. இதான் இதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ். புரியுதா? இந்த பேசிக் தெரிஞ்சாதான் மோல் கால்குலேஷன் நீங்க ஈஸியா போட முடியும். இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ரெண்டாவது வால்யூம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா, வால்யூம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு given volume divided by molar volume. Given volume divided by molar volume. Molar volume என்ன வேல்யூ வரும்? 22.4 லிட்டர். 22.4 லிட்டர். ml இருந்தா எவ்வளவு வரும்? 22,400 ml அப்படின்னு வரும். இந்த வேல்யூ தான் நம்ம மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுல பாருங்க ரெண்டுலயுமே பாருங்க மாஸ் கொடுத்தா எதால டிவைட் பண்ணிக்கிறோம்? மோலார் மாஸால டிவைட் பண்ணிக்கணும். வால்யூம் கொடுத்தா அதை என்ன பண்ணிக்கணும்? மோலார் வால்யூமால டிவைட் பண்ணிக்கணும். இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. நமக்கு மாஸ் கொடுத்தா, மாஸ்னா வெயிட் தான். மாஸ்ங்கிறது என்னது? வெயிட். கிராம்ல கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் நம்ம மாஸ் அப்படின்னு சொல்றோம். மாஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்? மோலார் மாஸால டிவைட் பண்ணணும். அதே வால்யூம் கொடுத்தாங்கன்னாக்கா மோலார் வால்யூமால டிவைட் பண்ணணும். சரியா? இப்போ அது வால்யூம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ml ல கொடுப்பாங்க. ml ல அல்லது லிட்டர்ல கொடுத்தா என்னது? வால்யூம். அல்லது மீட்டர் கியூப்ல கூட கொடுப்பாங்க. மீட்டர் கியூப், ml அல்லது லிட்டர் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லணும்? வால்யூம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ உனக்கு வால்யூம் வந்து லிட்டர்ல கொடுத்தா மோலார் வால்யூம் என்ன எடுத்துக்கணும்? லிட்டர்ல தான் எடுத்துக்கணும். ஒருவேளை வால்யூம் ml ல கொடுத்தாங்கன்னா மோலார் வால்யூம் என்ன பண்ணிக்கணும்? ml ல தான் எடுக்கணும். மோஸ்ட்லி உங்களுக்கு லிட்டர்ல அல்லது ml ல தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு வால்யூம் எப்படி கொடுத்துருக்காங்களோ மோலார் வால்யூம் அதே யூனிட்ல தான் எடுத்துக்கணும்.
இந்த வால்யூம் வந்துட்டு ml ல கொடுத்திருக்கும் பொழுது அதை நீனு மோலார் வால்யூம் லிட்டர்ல எடுத்து டிவைட் பண்ணிட கூடாது, ஆன்சர் தப்பாயிடும். அப்ப இங்க given வால்யூம் வந்து ml ல இருந்தா மோலார் வால்யூம் என்ன பண்ணிக்கணும், ml எடுத்துக்கணும். ml எடுத்துட்டு எவ்வளவு வரும், 22,400 அப்படின்னு வரும். இங்க லிட்டர்ல கொடுத்தா இதுவும் லிட்டர்லயே எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து மூணாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம். உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நியூமரேட்டர்ல எழுதிக்கோங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேல்யூ எங்க எழுதிக்கணும், நியூமரேட்டர்ல எழுதிக்கணும். இப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம் டிவைடட் பை இதை தான் டிவைட் பண்ணிக்கணும், அவகேட்ரோ நம்பர். அவகேட்ரோ நம்பர் என்ன, 6.023 into 10 power 23. இதான் டிவைட் பண்ண என்ன கிடைச்சிரும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். இந்த மூணு ஃபார்முலா தான் பேசிக். 11க்கும் சரி உங்களுக்கும் சரி மோல் கால்குலேஷன் அப்படின்னாக்கா இந்த மூணு ஃபார்முலா தான் பேசிக். இப்போ இதுல வேற என்ன வேரியேஷன் வரும் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே மோல்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, சில நேரங்கள் என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு மோல்ஸ் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து நீங்க மாஸ் கண்டுபிடிக்கணும், அல்லது மோலார் வால்யூம் கண்டுபிடிக்கணும், அல்லது நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணீங்களா, இதே ஃபார்முலா அப்படியே மாடிஃபை பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த சம்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன கொடுத்துருக்கோம், மாஸ் கொடுத்துறாங்க இல்லையா, மாஸ் கொடுத்தா என்ன ஃபார்முலா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டாங்க, மாஸ் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஃபார்முலா என்ன பண்ணிக்கலாம், இந்த மாஸ் இங்க வச்சுக்கிட்டு மோலார் மாஸ் சைட் கொண்டு வந்துடலாமா. இப்போ என்ன கிடைக்கும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மோலார் மாஸ். நீங்க ஃபார்முலா எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணணும் கிடையாது, இந்த மூணு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மூணு ஃபார்முலா ஸ்டாண்டர்டா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுல இருந்து நீங்க மத்த வேல்யூ எல்லாத்தையுமே டெரைவ் பண்ணிக்க முடியும். புரியுதா? இப்போ மாஸ் வேணும் அப்படின்னாக்கா மாஸ் மட்டும் ரைட் சைடுல வச்சுட்டு மோலார் மாஸ் கொண்டு போனா மல்டிபிள் வந்துடும் இல்லையா. அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் மோலார் மாஸால மல்டிப்ளை பண்ணா அதனுடைய மாஸ் கிடைச்சிரும். அடுத்தது இங்கேயும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய கிவன் வால்யூம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன பண்ணிக்கணும், மோலார் வால்யூமால மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இங்க டினாமினேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதால இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா நமக்கு இங்க நியூமரேட்டர்ல இருக்கிற வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? மூணுமே அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன பண்ணிக்கணும், 6.023 into 10 power 23 ஆட்டத்தால் நம்பரால டிவைட் பண்ணுவீங்க. அதே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம் கேட்டா மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். புரியுதா? சரி, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு 12-13 ப்ராப்ளம் இருக்கு. எல்லா ப்ராப்ளத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த மூணு ஃபார்முலா தான் பேசிக். இந்த மூணு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதை தான் ஷார்ட்டா அங்க எப்படி கொடுத்துருப்பாங்க, புக்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சென்டர்ல மோல்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ இந்த மோல்ஸ் நம்ம எதுல இருந்து கண்டுபிடிக்கலாம், மாஸ்ல இருந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னாக்கா மாஸ்ல இருந்து கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, மாஸ்ல இருந்து கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம், டிவைடட் பை மோலார் மாஸ். இந்த ஆரோ மார்க் எங்க வருது, மாஸ்ல இருந்து மோல்ஸ் வருது. அப்ப மாஸ் கொடுத்துட்டு மோல்ஸ் கேட்டா என்ன பண்ணிக்கணும், டிவைடட் பை மோலார் மாஸ். அப்படியே ரிவர்ஸா மோல்ஸ் கொடுத்துட்டு மாஸ் கேக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளைட் பை மோலார் மாஸ். மல்டிப்ளை பை மோலார் மாஸ். புரியுதா? இதுதான், இது அப்படியே ரிவர்ஸா கொடுத்துருப்பாங்க. டிவைடுங்கிறது என்ன வரும், மல்டிபிள் அப்படின்னு வரும். அடுத்தது இன்னொன்னு என்ன கொடுத்திருந்தாங்க, வால்யூம் கொடுத்திருந்தாங்க இல்லையா. வால்யூம்க்கு என்ன பண்ணணும், டிவைடட் பை மோலார் வால்யூம். அதாவது இங்க வால்யூம் கொடுத்துடுறாங்க, இந்த வால்யூம்ல இருந்து எனக்கு மோல்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், டிவைடட் பை மோலார் வால்யூம். மோலார் வால்யூமோட வேல்யூ எவ்வளவு, 22.4 லிட்டர். மோலார் வால்யூமால டிவைட் பண்ணணும். அப்படியே ரிவர்ஸா மோல்ஸ்ல இருந்து வால்யூம் கண்டுபிடிக்க சொன்னா என்ன செய்யணும், அப்படியே இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பை மோலார் வால்யூம். இது ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி டயக்ராமேட்டிக்கா கொடுத்துருக்காங்க. இங்க மேல நம்ம தனித்தனியா எழுதணும் இல்லையா, இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் மட்டும் எழுதிருக்கோம். இதே அப்படியே ரிவர்ஸ் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸும் கண்டுபிடிக்கலாம், அந்த மோல்ஸ்ல இருந்து இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதையும் இங்க எழுதிருக்கோம். அடுத்து இன்னொன்னு என்ன எழுதிருக்கோம்,
இன்னொன்னு என்னது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ மோல்ஸ்ல இருந்து நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பை அவகேட்ரோ நம்பர். இது மல்டிப்ளை பை அவகேட்ரோ நம்பர் இல்ல நம்பர் கூட எழுதிக்கலாம் 6.023 into 10 power 23. இதே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்ல இருந்து மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் divided by 6.023 into 10 power 23. புரியுதாது? இதுதான் உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்காங்க. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த நமக்கு இருக்கக்கூடிய இந்த 7th யூனிட்ல இருக்க எந்த ப்ராப்ளம் வேணாலும் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ புக்ல இருந்து ஒரு சில ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். உங்க இடத்துல இந்த ஃபார்முலா தான் எழுதிருக்கோம். ஓகேவா? இது ஏற்கனவே நிறைய தடவை நடத்திட்டேன். போன எக்ஸாம்லயும் தப்பு பண்ணீங்கன்றதால தான் திருப்பி அதை நான் சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் calculation based on your first method ல இருந்து பார்ப்போம். இந்த molecular mass ல இருந்து கொடுத்துக்கலாம். calculation based on number of moles from mass and volume. நமக்கு mass volume ரெண்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்க மாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, மாஸ்ல இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா இப்பதானே பார்த்தோம். என்ன மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். ஓகே, வால்யூம் கொடுத்திருந்தாங்கன்னா given volume divided by molar volume. சரி, இங்க இந்த சம் மட்டும் பாத்துக்கோங்க. calculate the number of moles in 46 gram of sodium. இங்க என்ன கொடுத்துட்டாங்க 40. சொல்லுங்க சார். ஸ்டடி ரெஜிஸ்டர் சரிங்களா? உங்களுக்கு சைன் பண்ணீங்களா? அது நான் வாங்கல. ஃபுல்லா பாப்பேன். இதுல சைன் பண்ணுங்க. நீங்க கொடுக்கணுமா? இதுல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க மாஸ் கொடுத்திருக்காங்களா, இந்த மாஸ்ல இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இங்க என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க கால்குலேட் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 46 gram of sodium அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல உனக்கு கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருக்கணும் சோடியத்தினுடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளவுன்னு தெரியணும். வாட் இஸ் தி அட்டாமிக் மாஸ் ஆஃப் சோடியம்? 23. ஓவரால் சைட்ஸ் சோடியத்துக்கு எவ்வளவு அட்டாமிக் மாஸ்? 23. பாஸ்பரஸ்க்கு இந்த சம்முக்கு என்ன பண்ணிருந்தீங்க யாரோ 31 வச்சு ஒரு ப்ராப்ளம் போட்டிருந்தீங்க, 31 வச்சு ஒரு ப்ராப்ளம் போட்டிருந்தீங்க. ரெண்டுல எது கரெக்டா நான் சூஸ் பண்ணிக்கணும். பாஸ்பரஸ்க்கு எவ்வளவு அட்டாமிக் மாஸ்? 31. ஓகேவா? சரி, ஞாபகம் புக்ல தப்பா கொடுத்துருக்காங்க 30 அப்படின்னு சொல்லி தப்பா கொடுத்துருக்காங்க. அதை மாத்திக்கோங்க. முன்னாடியே சொன்னேன் பாஸ்பரஸ்க்கு எவ்வளவு வச்சுக்கணும் 31 தான் வச்சுக்கணும். 30ங்கிறது தப்பா இருக்கு, மாத்திக்கோங்க. ஓகேவா? நீங்க பீரியாடிக் டேபிள் இருக்குல்ல, அந்த பீரியாடிக் டேபிள்லயே பாத்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் எவ்வளவு வரும் 30.9 சம்திங் வரும். 30.9 ரவுண்ட் ஆஃப் பண்ணா எவ்வளவு வரும் 31 தான் வரும். அது புக்ல எதனால தப்பா கொடுத்துருக்காங்க தெரியல. அந்த வேல்யூ கிடையாது, தப்பான வேல்யூ. பாஸ்பரஸ் அப்படின்னாலே 31 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. இது பார்த்த உடனே சொல்லிடலாம் இல்லையா? பார்த்த உடனே சொல்ற மாதிரி தானே இருக்கு. நம்பர் எவ்வளவு வரும் 2 moles. 46 divided by 23. கேன்சல் பண்ண எவ்வளவு வரும் 2. ஓகே, இது ஈஸி. அது மாதிரி 5.6 liter ஆஃப் ஆக்சிஜன் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர். STP அப்படின்னா என்னது? ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர் எவ்வளவு சொன்னோம்? ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எவ்வளவு? 273 கெல்வின். 273 கெல்வின். ஸ்டாண்டர்ட் பிரஷர் அப்படிங்கிறது 1 bar பிரஷர். ஓகேவா? அதுதான் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டிஷன்ல தான் இந்த வால்யூமை கால்குலேட் பண்றோம். ஓகேவா? இப்போ எனக்கு ஆக்சிஜனுடைய
வால்யூம் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க 5.6 லிட்டர். இந்த மாதிரி மோலார் வால்யூம் கால்குலேஷனோ அல்லது நம்பர் ஆஃப் ஆட்டம் கால்குலேஷனோ வந்தா நமக்கு என்ன பிளஸ் அப்படின்னா, அதுக்கு நமக்கு அட்டாமிக் மாஸ் தெரியணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அட்டாமிக் மாஸ் மோலார் மாஸ் எதுவும் தெரியலன்னா கூட என்ன பண்ணிடலாம், மோலார் வால்யூமும் நம்பர் ஆஃப் ஆட்டமும் கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரே வேல்யூ நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவகேட்ரோ நம்பர் தெரிஞ்சிருக்கணும். மோலார் வால்யூம் கால்குலேஷனுக்கு மோலார் வால்யூம் தெரிஞ்சிருந்தா போதும், ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஆக்சிஜனுடைய வால்யூம் வந்துட்டு 5.6 லிட்டர். இப்போ இதோட வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப வால்யூம் கொடுத்துட்டு நம்மள மோல்ஸ் கேட்டாங்க, என்ன ஃபார்முலா, given volume divided by molar volume. given volume எவ்வளவு 5.6, molar volume எவ்வளவு 22.4. இப்போ 5.6 divided by 22. எவ்வளவு வருது, 22.4 எவ்வளவு வருது, அதுதான் இதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ். எவ்வளவு வருது ஆன்சர், 0.25 மோல் ஆஃப் ஆக்சிஜன். சோ இது இருக்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தட். அதே மாதிரி இதெல்லாம் டைரக்ட் மெத்தட். இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலா டைரக்டா அப்ளை பண்ற மெத்தட். அடுத்தது கால்குலேட் தி நம்பர் ஆஃப் moles of a sample that contain 12.046 into 10^23 atoms of iron. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம் கொடுத்திருக்காங்க இல்லையா, நம்பர் ஆஃப் ஆட்டத்துல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப எதாவது டிவைட் பண்ணிக்கணும், கொடுத்திருக்க நம்பரை அவகேட்ரோ நம்பரால டிவைட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கேன்சல் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த பவர் இருக்கு பாத்தீங்களா, மோஸ்ட்லி இது 10^23, 10^24, 10^22 இந்த மாதிரி நியரஸ்ட் வேல்யூவா தான் கொடுப்பாங்க. ஈஸியா கேன்சல் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, சரி இது இங்க 12.046 into 10^23 6.023 into 10^23 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த 23 இந்த 23 கேன்சல் ஆயிடும். இந்த 12.046ங்கிறது யாரோடைய டபுள் மடங்கா தெரியுது, 6.023 உடைய 2 மடங்கா தெரியுது இல்லையா. அப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கும், 2 moles. அவ்வளவுதான். சோ இந்த மூணு ஃபர்ஸ்ட் பார்த்த மூணு சம்மும் டைரக்டான ப்ராப்ளம். அடுத்தது கொஞ்சம் இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க, கால்குலேஷன் ஆஃப் மாஸ் from mole. அப்படியே ரிவர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும், மாஸ் கண்டுபிடிக்கணும். சேம் ஃபார்முலா தான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ மாஸ் கொடுத்திருந்தாங்க, என்ன ஃபார்முலா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டு மாஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கணும், மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மோலார் மாஸ். அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். மோலார் மாஸால நம்பர் ஆஃப் மோல்ஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா நமக்கு நம்பர் ஆஃப் மாஸ் எவ்வளவு அப்படிங்கிறது கிடைச்சிரும். சோ இதுல 0.3 mole of aluminium, atomic mass 27. இவங்களே கொடுத்துட்டாங்க அட்டாமிக் மாஸ். எல்லா சமயம் அட்டாமிக் மாஸ் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில சமயம் தான் கொடுத்திருப்பாங்க. அட்டாமிக் மாஸ் சோடியம் ரிப்பீட்டடா கேக்குற ஒண்ணு, சோடியத்துக்கு எவ்வளவு 23, அலுமினியத்துக்கு 27, அப்புறம் பாஸ்பரஸ்க்கு 31, கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1. மோஸ்ட்லி இதுதான் ரிப்பீட்டடா வரும். மெக்னீசியத்துக்கு 24, மெக்னீசியத்துக்கு 24, கால்சியத்துக்கு 40. சோ இதெல்லாம் மோலார் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு, நான் மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூஸ். இந்த வேல்யூலாம் உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, சரி. இப்போ இதுல என்ன, அதுக்குள்ள பில் அடிச்சிச்சா, 0.3 mole of aluminium, atomic mass 27 கொடுத்துட்டாங்க. அப்ப டைரக்டா என்ன பண்ணீங்க, 0.3 into 27 போட்டீங்கன்னா அதனுடைய மாஸ் எவ்வளவு அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓகேவா, அதே மாதிரி இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுல இருந்து மாலிகுலர் 2.24 லிட்டர் ஆஃப் சல்பர் டை ஆக்சைடு இங்க வால்யூம் கொடுத்திருக்காங்க இல்லையா. இந்த வால்யூமை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், மாஸ் கண்டுபிடிக்கணும். இதுல 2 ஸ்டெப் வரும். சோ இது பிரேக் போயிட்டு வாங்க, நான் மறுபடியும் சொல்றேன். ஓகேவா, சீக்கிரம் வந்துருங்க.